Alhamdulillahi Rabbil Alameen Wal-aqibatu lil-muttaqeen Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin Wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammadin wa 'ala ali sayyidina Muhammadin alladzi qurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi dhikrihi wa rayya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும், முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் இஸ்லாமியர்களின் வீடுகளுக்கும் வியாபார தலங்களுக்கும் அல்லாஹு தாலா பாதுகாப்பை தருவானாக. வரக்கூடிய தேர்தலில் அல்லாஹு தாலா நல்லவர்களை பதவியில் வைப்பானாக. எதிரிகளை விட்டும் எதிரிகள் செய்யக்கூடிய அனைத்து விதமான சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிற இந்த தேர்தலுடைய களத்தில் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். தேர்தல் என்பது, வாக்குரிமை என்பது ஜனநாயக கடமை மட்டுமல்ல, ஷரியத் ரீதியான மார்க்கம் ரீதியாக அது வலியுறுத்தப்பட்ட கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஷரியத் ரீதியில் அது எப்படியெல்லாம் ஓட்டு போடுதல் என்பது கடமை என்பதை நாம் இந்த உரையில் பார்ப்போம். இந்த வாக்குரிமை என்பது இது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். இதை சரியான முறையில் நாம் இந்த அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும். சரியான நபரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதற்குண்டான குற்றத்திற்கு நாம் ஆளாகுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்களை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். எனவே ஓட்டு போடுதல் என்பது, வாக்குரிமை என்பது அது ஒரு அமானிதம். அதை சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாம் ஓட்டு போட வேண்டும். சரியில்லாத நபரை தேர்ந்தெடுத்து விட்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாம் என்னென்ன கஷ்டப்படுவோம் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அண்டை மாநிலத்தில் படுகிற கஷ்டத்தை நாம் ஒரு தடவை நினைத்து பார்த்தால் போதும். எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்களை அனுதினமும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், தடுக்க முடியவில்லை. இவ்வளவு இஸ்லாமியர்கள் இருந்தும் கூட
இவ்வளவு சிறுபான்மை மக்கள் இருந்தும் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஆதரவாக பேசுவதற்கு யாரும் இல்லை. எனவே நாம் தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. நாம் நல்ல நபரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாதிப்புக்கு உள்ளாகுவது ஒட்டுமொத்த மக்களும் பாதிப்புக்கு உள்ளாகுவோம். எனவே நல்ல நபரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇதா உய்யத்தில் அமானத்து, அமானிதங்கள் அது வீணடிக்கப்பட்டால் ஃபந்தலிரு ஸாஆ, நீங்கள் கியாமத்து நாளை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப இதாஅத்துஹா, அமானிதங்களை வீணடிக்குதல்னா என்ன யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டபோது, ஒரு பொறுப்பை தகுதியில்லாத நபரிடத்தில் ஒப்படைப்பது. இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, ஒரு பொறுப்பை தகுதியில்லாத நபரிடத்தில் ஒப்படைப்பது. அப்படி ஒப்படைக்கப்பட்டால் ஃபந்தலிரி ஸாஆ, நீங்கள் கியாமத்து நாளை எதிர்பாருங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பல ஆண்டுகளாக சினிமா துறையில் இருந்த ஒரு நபர் இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தில் களம் இறங்கியிருக்கிறார். பல இளைஞர்கள், பல பெண்கள் அவர் வர வேண்டும் என்பதாக துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்தால் எப்படிப்பட்ட பாதிப்பெல்லாம் வரும் என்பது கூட கொஞ்சமும் கூட நாலேஜ் இல்லாமல், தெரியாமல், கண்மூடித்தனமாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் பாசிசத்திற்கு ஆதரவாளராக இருக்கிறார்களோ அவர்கள் வந்துவிட்டால், பாசிசத்திற்கு யாரெல்லாம் ஆதரவாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்துவிட்டால் எத்தனை பள்ளிவாசல்கள் இடிக்கப்படும் என்று தெரியாது. அண்டை மாநிலங்களில் பல மஸ்ஜிதுகள், பல மதரசாக்கள், பல வீடுகள் கண்கூடாக புல்டோசர் மூலமாக இடிக்கப்பட்டது நாம் எல்லோரும் பார்த்தோம். எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடாமல் நாம் நல்ல நபரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இதை பெண்களுக்கு, குறிப்பாக இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, புதிய வாக்காளர்களுக்கு நாம் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சினிமா துறைகளில் எப்படி தான் பல சாதனை செய்வதாக காட்டப்படுகிறதோ அதுபோல அரசியலில் நான் செய்வேன் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. எனவே நாம் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும், பல பெண்கள் செல்லும் இடமெல்லாம் ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் கண்மூடித்தனமாக ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பாதிப்பை உணராமல் இருக்கிறார்கள். எனவே நாம் அடுத்த 5 ஆண்டுக்கு கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள் எல்லாம், இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் எல்லாம், ஷரியத் சட்டங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேர்வு செய்வதில் நல்ல நபரை தேர்வு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாதிப்பிற்கு உள்ளாகுவது நாம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடியிலே நடைபெற்ற அந்த சாத்தான்குளத்திலே அந்த தந்தை மகன் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இரட்டை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் அப்போது ஆட்சியில் இருந்த நபர், 2020ஆம் ஆண்டில் ஆட்சியில் இருந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர்களுக்கு நோய் இருந்தது, அவர்கள் கொரோனா தொற்று இருந்தது என்பதாக பகிரங்கமாக பேட்டி அளித்தது இன்றைக்கும் சோசியல் மீடியாவில் பதிவாகி இருக்கிறது. தந்தை மகனை அடித்து கொன்றுவிட்டு அதற்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு பகிரங்கமாக எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் ஒரு சோசியல் மீடியாவில், தொலைக்காட்சிகளில் அவருக்கு தொற்று இருந்தது, அதனால் இறந்து போனார் என்று சொன்னார். நம்
இந்த நேரத்தில் யாருக்கு ஆதரவு தர வேண்டும், யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை நான் சுட்டிக்காட்டுகிறேன். எனவே இதுபோன்ற ஆட்சியாளர்களை நாம் தேர்வு செய்துவிடக்கூடாது. இதுபோன்ற ஆட்சியாளர்களை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கும் சரி, எந்த விதமான உதவியும் செய்யாத, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாத நபரை நாம் தேர்வு செய்துவிடக்கூடாது. நாம் பார்க்கிறோம், எத்தனை சமீபத்தில் நடந்த ஒரு கார் குண்டுவெடிப்பு. என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஒரு இஸ்லாமிய மருத்துவர் என்பதின் காரணமாக அவர்தான் குண்டு வைத்தார் என்பதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமியனுடைய அவர்தான் காரணம் என்பதாக செய்தி முழுக்க பரப்பப்பட்டது. அந்த செய்தி பரப்பப்பட்டு ஓரிரு நாட்களில் அவருடைய வீடு முழுவதும் தரைமட்டமாக ஆனது. வீட்டை முழுவதுமாக இடித்தார்கள். ஒரு மருத்துவருடைய வீடு, டெல்லியில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு மருத்துவர், அவருடைய வீடு சுக்குநூறாக இடிக்கப்பட்டது. அதே நாம் பார்க்கிறோம், 2-3 நாட்களில் அவர் குற்றவாளி அல்ல, அவர் நிரபராதி என்பதாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. யார் வீடு கட்டி கொடுத்தார்கள்? அதற்கான ஸ்டெப்பு யாரும் எடுத்தார்களா? அதற்கு யாராவது உதவி செய்தார்களா? யாரும் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை குறிப்பாக பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் புதிய வாக்காளர்களுக்கும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே நாம் தேர்ந்தெடுப்பதில் கவனம் இருக்க வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். நாம் நல்லவரை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் இதுபோன்று ஏராளமான பாதிப்பு நம்மை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே சரியான ஆட்சியாளரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஒரு பகிரங்கமாக அசாமிலே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஞாபகமூட்டுவதற்காக நான் சொல்லுகிறேன், அசாமிலே மாட்டுக்கறி விற்ற நபர் அது ஒரு கொலை குற்றம் செய்ததை போன்று பகிரங்கமாக அவரை அடித்து துன்புறுத்தி பன்றிக்கறியை திங்க வைத்தார்கள். ஒரு வயதான நபரை. இஸ்லாமியர் என்பது பெயருக்காக வேண்டி எத்தனை கொலைகள், அடித்து துன்புறுத்தல்கள். ஒரு ஆட்சியாளரை எதிர்த்து இவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியாத சூழ்நிலை. ஒரு இஸ்லாமியர் ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ, ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், ஒரு பொறுப்பில் இருப்பவர்களை இவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் உடனடியாக கைது, உடனடியாக அவருடைய வீடு இடிக்கப்பட்டது. எத்தனை வீடுகள், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் அண்டைய மாநிலத்தில் இடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய தேர்தலில் இதுபோன்ற நபர்கள், பாசிசவாதிகள் நம்மிலே இறங்கியிருக்கிறார்கள். அவருக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். எனவே நாம் அவர்களை தேர்வு செய்யாமல் நமக்கு யார் சாதகமாக இருப்பார்களோ அவர்களைத்தான் தேர்வு செய்ய வேண்டும். ஜமாத்துல் உலமா பகிரங்கமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் அதையே பின்பற்றுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜமாத்துல் உலமா எதை, தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா தமிழகம் முழுவதும் எந்த சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா எத்தனை இது ஓட்டு போடுதல் என்பது, இது ஒரு சிபாரிசுடைய இடத்தில் இருக்கிறது, ஷஃபாத் செய்யக்கூடிய இடத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யஸ்ஃபஉ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. ஒருவரை நாம் தேர்வு செய்கிறோம், அவர் தேர்வு செய்து வெற்றியாளராக ஆகிவிட்டால், அவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அதற்குண்டான நன்மை நமக்கும் கிடைக்கும். அந்த ஆட்சியாளர் என்னென்ன நன்மையான காரியத்தை செய்கிறாரோ அதிலிருந்து நமக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். அந்த நன்மையிலிருந்து நாம் அவருக்கு பரிந்துரை செய்ததின் காரணமாக, நம்முடைய ஓட்டு அவரை வெற்றியாளராக ஆக்கியதின் காரணமாக நமக்கும் அதிலிருந்து ஒரு நன்மை பங்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. குர்ஆனுடைய ஆயத்திலே வருகிறது, மை யஸ்ஃபஉ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. யார் நல்ல விஷயங்களுக்கு பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு அதற்குண்டான கூலி இருக்கிறது.
وَمَنْ يَشْفَعُ شَفَاعَةً سَيِّئَةً يَكُنْ لَهُ كِفْلٌ مِنْهَا. யார் ஒருவர் தவறான ஒரு நபரை தேர்வு செய்து விட்டாரோ, தவறான ஒரு நபர் வந்து விட்டால், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பல நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வந்து விட்டால் அவர்கள் என்னென்ன கெட்ட காரியம் செய்கிறார்களோ அதிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து ஒரு பங்கு நமக்கும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே நாம் நல்ல நபரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர பாசிசவாதிகளை, அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்து விடக்கூடாது. நம்ம கேட்டுட்டு ஒவ்வொரு நபரும் உங்களுடைய வீடுகளில் புதிதாக வாக்களிக்கக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கு நீங்கள் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். பெண்களுக்கு குறிப்பாக, பெண்கள் பைத்தியமாக இருக்கிறார்கள். சில பேரின் மீது தற்குறியாக யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர் மீது பைத்தியம் பிடித்திருக்கிறார்கள். ஒரு ஆட்சி மாற்றத்தை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நபருக்கு நீங்கள் வாக்களித்து விடாதீர்கள். அது மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க நேர்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உலமாக்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த ஓட்டு போடுதல் என்பது இது ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஈமான லிமன் லா அமானத்தலஹு. அமானிதம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாட்சி சொல்கிறோம், சிபாரிசு செய்கிறோம். வலா தீன லிமன் லா அஹ்தலஹு. ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட இருக்கிறது, சரியான முறையில் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக. நாம் இதை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இதற்குண்டான குற்றம் நம்மை சார்ந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரிடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றும்படி ஒரு இடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்கப்பட்டு அவர் அதை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவரிடத்திலே மார்க்கமே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவரிடத்தில் தீனே இல்லை என்று சொன்னார்கள். வலா தீன லிமன் லா அஹ்தலஹு. யாரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றும்படி கொடுக்கப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை சரியாக நிறைவேற்றவில்லையோ அவரிடத்தில் தீனே இல்லை என்பதாக சொன்னாங்க. எனவே நாம் சரியான நபரை நாம் தேர்வு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ. சாட்சி சொல்லும்படி நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். யாருக்கு வாக்குரிமை இருக்கிறதோ வாக்குரிமை உள்ளவர்கள் கட்டாயம் வாக்கு செலுத்தியாக வேண்டும். கடந்த காலங்களில் பார்க்கிறோம், வருத்தப்பட வேண்டிய செய்தி, 56% இஸ்லாமியர்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். 56% தான் இஸ்லாமியர்கள் தான். இது புள்ளிவிவரம் நமக்கு சொல்லித் தருகிற. எனவே நாம் இதுபோன்று வாக்களிக்காமல் இருந்தால், நாம் யாரை தேர்வு செய்ய வேண்டும், யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோமோ அவர்கள் வராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. யார் வரக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறோமோ அவங்க வந்துடுவாங்க. பல நபர்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால், வயதானவர்கள் வெயில் காரணமாக காட்டி, வெயில் அதிகமாக இருக்குது, ஊரில் இருக்க கடையில் இருக்கிறோம், நாங்கள் அந்த வேலையில் இருக்கிறோம், இந்த வேலையில் இருக்கிறோம் சொல்லி நாம் ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லி நாம் வாக்களிக்காவிட்டால் பாதிக்கப்படுவது அத்துணை பேருந்தான். எனவே இது 100% வாக்கு பதிவு செய்ய வேண்டும். அது நம்முடைய லட்சியமாக மாற வேண்டும். ஒவ்வொரு நபரும் நாம் யாரிடத்திலெல்லாம் பார்க்கிறோமோ இதை பரிமாறிக்கொள்ள வேண்டும். வெளியூரில் இருப்பவர்கள் கட்டாயம் ஒரு நாள் விடுமுறை கொடுத்து, கடைகளில் விடுமுறை கொடுத்து வாக்களிப்பதற்குண்டான அதற்குண்டான ஏற்பாட்டாளரை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் கடைகளில் உள்ளவர்கள். எனவே இதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துமாறு ஜமாஅத்துல் உலமா வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறது. எனவே நாம் இதிலே பாசிசவாதிகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி 100% வாக்கு நாம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலா தக்துமுஷ் ஷஹாதா வமன் யக்தும்ஹா ஃபஇன்னஹு ஆதிமுன் கல்பு. யார் ஒருவர் சாட்சி சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டு அவர் சாட்சி சொல்லவில்லையோ, வலா தக்துமுஷ் ஷஹாதா சாட்சி சொல்வதற்கு வரவில்லையோ, ஃபமன் யக்தும்ஹா ஃபஇன்னஹு ஆதிமுன் கல்பு, அவருடைய உள்ளம் பாவத்தில் இருக்கிறது. யார் வாக்களிக்கலையோ அவங்க பாவி என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் பிரகாரம் நாம் வாக்களிக்கக்கூடிய நபர்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் குற்றவாளிகள் என்பதை ஷரியத் ரீதியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
இது வெறும் ஜனநாயக கடமை மட்டுமல்ல, ஷரியத் ரீதியான கடமை என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கத்தம ஷஹாதத்தன் இதா துஇய இலைஹா கான கமன் ஷஹீத பிஸ்ஸூர். யார் ஒருவர் வாக்களிக்கவில்லையோ, சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டாரோ, அவர் சாட்சி சொல்ல வரவில்லை என்று சொன்னால் பொய்க்கு சாட்சி சொன்னதாக ஆகிவிடும். கான கமன் ஷஹீத பிஸ்ஸூர், பொய்க்கு அவர் சாட்சி சொன்னதாக ஆகிவிடும். எனவே வாக்குரிமை உள்ள நபர்கள் அத்துணை நபரும் கட்டாயம் அவர்களுடைய வேலை காரணம் காட்டியோ அல்லது இன்ன பிற உடலினுடைய ஏதாவது உபாதைகளை சிரமத்தை காரணம் காட்டியோ யாரும் வாக்களிக்காமல் இருக்காதீர்கள். இது இந்த நேரத்திலே நாம் சரியான நபரை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கையால் தடுங்கள். மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதே. நமக்கு கையால் தடுப்பதற்கு அந்த வாய்ப்பை நமக்கு இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தடுக்கவில்லை என்று சொன்னால் தீயவர்கள், பாசிசவாதிகள் பாட புத்தகங்களில் எல்லாம் இஸ்லாத்தை குறித்து தவறான செய்திகளை பதிவு வைத்திருக்கிறார்கள். சின்ன சின்ன பாட புத்தகங்களில் 6வது 7வது படிக்கக்கூடிய பாட புத்தகங்களில் திப்பு சுல்தானை குறித்து, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து அவர்கள் தீவிரவாதிகள் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சி செய்தவர்கள் என்று நீங்கள் வரலாறை படித்து பார்த்தால் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியாளர்களை எல்லாம் தீவிரவாதியாக காட்டியிருக்கிறார்கள் பாட புத்தகத்தில். சின்ன சின்ன குழந்தைகளினுடைய உள்ளத்தில் இஸ்லாமியர்களை குறித்து தவறான எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டால் பகிரங்கமாக எல்லா விதமான அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்ய துணிந்து விடுவார்கள். எனவே இந்த நேரத்தில் நாம் வாக்களிப்பது என்பது மிக முக்கியமான கடமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 விஷயம் முன்வைக்கப்பட்டால் எது லேசாக இருக்குமோ, எது பாவம் இல்லாமல் இருக்குமோ அதை தேர்வு செய்வார்கள். மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் அம்ரைனி இல்லா அஹத ஐஸருஹுமா மாலம் யகுன் இஸ்மன். எதிலே பாவம் இல்லையோ, எது லேசாக இருக்குமோ அதை தேர்வு செய்வார்கள். நாம் பார்க்க வேண்டும், நமக்கு சாதகமாக இருப்பவர் யார்? நமக்கு சாதகமாக இருப்பவரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய இழப்பை நாம் சந்திக்க ஏற்படும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக நம்மை பாதுகாப்பானாக. எஸ்ஐஆர் மூலமாக லட்சக்கணக்கான வாக்குகளை நீக்கிவிட்டார்கள். தகுதியுள்ள லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள். எனவே இன்னும் இஸ்லாமியர்கள் கடந்த ஆண்டை போன்று சரியான முறையில் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அது நமக்குத்தான் பாதிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனுடைய தலைவராக இருப்பவர் மிகப்பெரிய பாசிசவாதி. அவரை தலைவராக போடக்கூடாது என்று 130 எம்எல்ஏக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு எதிர்ப்பை தெரிவித்தும் கூட அவர்கள் பதவியில் இருப்பவர்கள் தாங்கள் செய்வதுதான் சரி என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் சரியான ஆட்சியாளரை தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால், ஒரு நடிகனை நீங்கள் தேர்வு செய்துவிட்டால், அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளித்து விட்டால் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்படுவோம். எனவே நல்ல ஆட்சியாளரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஆட்சியாளரை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.